மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 2 வருஷத்தில் வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு. ஸ்ரீக்கு மருத்துவ உதவி தேவை. அந்தணன் பார்த்தீங்கன்னா வேதனையான பேட்டி கொடுத்தது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். வழக்கு எண் 18 படத்தின் மூலம் அறிமுகமான நடிகர் தான் ஸ்ரீ அவர்கள். எலும்பு தோலுமாக இருக்கும் போட்டோக்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு ரசிகர்களை பேதரிச்சியில் ஆழ்த்தியுள்ளார். இதை பார்த்த பலருமே ஸ்ரீ அவர்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி ஆகிட்டார் என கேள்விகள் கேட்டும் வரும் நிலையில் பத்திரிகையாளர் அந்தணன் அளித்திருக்கும் பேட்டி தான் ஸ்ரீ மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என பேசியிருக்கிறார். இந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அவர்களுடைய வீடியோ தான் அதிகமாக வைரலாகி வருகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போகிறாங்க. இணையதளத்தில் நேற்று நடிகர் ஸ்ரீ அவர்கள் புகைப்படத்தை பார்த்தாலும் முதல்ல அவர்தானா என்ற சந்தேகம் இருந்தது. அதன் பிறகு சில நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசிய போது இன்ஸ்டாகிராமில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோக்களில் அவர் பேசியுள்ளதை பார்த்தபோதுதான் அது ஸ்ரீதான் என்று தெரிய வந்தது. ஸ்ரீயை பார்த்ததும் எனக்கு மிகவும் வேதனையாகத்தான் இருந்தது. அவர் போதைக்கு அடிமையாகி இருக்கிறார், மனநோயாளியாக இருக்கிறார் என்பது வீடியோ பார்க்கும்போது தெரிகிறது. அவர் வேண்டுமென்றே அவ்வாறு ஆகவில்லை, அவர் மனநோயாளியாக மாறிவிட்டார். அதிலிருந்து அவரை மீட்டு கொண்டு வர வேண்டியது பொறுப்பு திரையுலகிற்கு இருக்கும் என்றும், எனக்கு தெரிந்த அவருக்கு உறவினர்களோ நண்பர்களோ யாருமே கிடையாது. ஒருவேளை அப்படி யாராவது இருந்தால் இந்த அளவுக்கு அவரை விட்டிருக்க மாட்டாங்க. நடிகர் ஸ்ரீ இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிறார் என்பது நடிகர் சங்கத்துக்கு காதுக்கு நிச்சயமாக சென்றிருக்கும். இதனால் நடிகர் சங்க ஸ்ரீயின் விஷயத்தில் தலையிட்டு முதலில் அவரை அந்த வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து மருத்துவமனைக்கு சேர்த்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்று நடிகர் சங்கம் இதை செய்ய என்பதும் தெரியாது. பொதுவாக நடிகர்கள் தான் தன்னை அறிமுகப்படுத்தி இயக்குனருடன் தொடர்ந்து நட்பாக பழகி வருவாங்க. நல்ல நாள் என்றால் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவாங்க. ஆனால் ஸ்ரீ தன்னை அறிமுகப்படுத்திய இயக்குனர் பாலாஜி சக்தியோரிடம் இணக்கமாக இருந்தார் என்றும் தெரியல. அதே போல் அவர் வீடியோவில் பார்க்கும்போது தனியாகத்தான் இருக்கிறார். நண்பர்கள் இல்லாதவர்கள் இப்படித்தான் இருப்பாங்களா? நண்பர்கள் என்பது நம்முடைய மருந்து போட்டவர்கள். எவ்வளவு மன வேதனை இருந்தாலும் ஒரு 10 நண்பரோடு சேர்ந்து விட்டால் அந்த மனவலி மறைந்துவிடும். ஆனால் நடிகர் ஸ்ரீயின் விஷயத்தில் என்ன நடந்தது, ஸ்ரீக்கு என்ன ஆனது, இல்லை அவருடைய நண்பர்கள் அனைவருக்குமே குடிக்க அடிமையானவர்களா, தங்கத்தின் ஸ்ரீ எப்படி ஆகிவிட்டார் என பல கேள்விகள் மனதிற்குள் எழுப்புகிறது. பிக்பாஸ் வீட்டிற்கு சென்ற ஸ்ரீ தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி வந்துட்டார். அதற்கு பிறகு காரணமாக அப்போதே தெரியல, இப்போதான் காரணம் தெரிகிறது. அதற்கு பிறகு கடந்த ஆண்டு இருக்கப்பட்டு திரைப்படத்தில் நடித்தார். அந்த படம் வரவேற்பு பெற்றது. ஆனால் 2 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை மொத்தமாக மாறிவிட்டது பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இதிலிருந்து அவர் மீண்டு வர வேண்டும் என்று அந்தன் பேட்டி குறிப்பிட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவுனுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.